ஹாய் என்னோட குயின்ஸ், நான் உங்கள் ஏஞ்சல். இன்றைக்கி நம்ம ஜங்குக்கோட பர்த்டே ஸ்பெஷலாக ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். அந்த நேம் ஐயோ அத்தை பொண்ணா அதான் பார்க்க போகிறோம். அண்ட் தென் விஷ் பண்ணிவிட்டு அப்படியே உள்ள போயிடலாமா? ஹாப்பி பர்த்டே ஜங்குக்கா, அண்ட் தென் லைஃப் லாங் ஹாப்பியாக ஸ்டே பிளஸ் வித் ஹாப்பி ப்ளஸ் யூ. ஓகே, நம்ம அப்படியே ஒன் ஷாட்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே பார்த்தா அவங்க அம்மா யார்கிட்டயோ பேசிகிட்ருக்காங்க. ஹலோ, யார்? அம்மா, நான் தான் அண்ணன் பேசுகிறேன். அண்ணா எப்படி இருக்கீங்க? நான் ஏதோ இருக்கேன், பரவாயில்ல. நீ எப்படி இருக்க? அவங்க எல்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காரு உங்கள் அம்மாவோட அண்ணன். ஸோ அப்படியே உங்கள் அம்மா எல்லாம் நல்லா இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பேசிகிட்ருக்காங்க. அப்போ உங்கள் மாமா என்ன பண்ணுறாருன்னா, ஆமாம் என் மருமக எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அவங்கள தான் கேட்குறாரு. ஸோ அவங்க அம்மாவும் என்ன பண்ணுறாங்க, அவளா குளிச்சிட்ருக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரி, அவள் குளிச்சுட்டு வந்த உடனே ஃபோன் போடுறியா, அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரி, நான் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை சும்மா பேசலாம் தான், ரொம்ப நாள் ஆச்சுல்ல, அதான் அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிவிட்டு அப்படியே கட் பண்ணிடுறாங்க. நீங்கள் அப்படியே பொறுமையாக குளிச்சுட்டு அப்படியே பாட்டு பாடிட்டு டான்ஸ் ஆகிட்டு வெளியே வரீங்க. அப்படியே ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே கீழே வரீங்க. வந்தால் அவங்க அம்மா வயன் மாமா ஃபோன் போட சொன்னார் பாரு, எடுத்து பேசு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன ஃபோன் போட சொன்னாருன்னு சொல்கிறேன், எடுத்து பேசுன்ற, எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. கலாய்க்காதடி, ஃபோன் போட்டு பேசு அப்படின்றேன். ஓ சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு அப்படியே போகிறீங்க. நல்லாவே கலாய்ச்சிட்டு உட்காந்துருப்பீங்க உங்கள் அம்மாவை. ஸோ அப்படியே இதே மாதிரி எப்பயும் போல் கலாய்ச்சிட்டு அப்படியே போயிட்டு ஃபோன் எடுத்து பேசுகிறீங்க கால் பண்ணி. ஹலோ, சொல்லுங்கள். யார் பேசுறது? நீங்கள் யார்? ஏம்மா ஃபோன் போட்டதை நீனு என்கிட்ட கேட்டுட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடு ஒரு வாய்ஸு. நீங்கள் கொஞ்சம் ஷாக் ஆகிடுறீங்க. ஐயோ யாராது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இல்லை அங்கே மாமாட்ட பேசணும், நீங்கள் கொடுக்குறீங்களா என் மாமாட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஸோ மாமாவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பர்சனும் கொஞ்சம் யோசிக்கிறாங்க. நீ வயனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஆமாம் நான் வயன்தான். நீங்கள் நான் யாருன்னு தெரியுது, அப்புறமா இருக்கட்டும், நான் அவர்கிட்ட கொடுக்குறேன், நீ பேசு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிடுறாங்க. நீங்கள் கொஞ்சம் அப்படியே அதில் யோசிச்சுட்டே இருக்கிறீங்களா? மாமா ஹலோன்ட்டு இருக்காரு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சொல்லுங்கள் மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அப்போது உங்கள் மாமாவும் வேணுமா, எப்படி இருக்கா, நல்லா இருக்கியா, அப்புறம் எப்படி போகுது ஸ்டடீஸ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிகிட்ருக்காரு. நீங்களுமே இப்படி பேசிகிட்ருக்கீங்க. அப்படியே சரி அப்படின்னு சொல்லிட்டு வைக்கும் போது என்ன சொல்கிறாருன்னா, கொஞ்ச நாள் இன்றைக்கி கழித்து நாளைக்கு நாங்கள் வருவோம்டா. ஸோ நீ ரெடியாக இருந்துக்கோ, ஓகேவா? ஏன்னா சும்மா பேசலாம் ஜாலியாக, அப்புறம் வெளியெல்லாம் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு உங்கள் மாமா. ஓகே மாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்களும் அப்படியே சிரிச்சுட்டே வச்சிடுறீங்க. அதுக்கப்புறம் உங்கள் அம்மாட்ட சொல்கிறீங்க, கிச்சனில் இருப்பாங்க. ஸோ கிச்சனுக்கு போயிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, அப்படி மம்மி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றீங்க. சொல்லு அப்படின்றாங்க. மம்மி அது மாமா நாளைக்கு வராராமே. என்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம்மா வராரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் சொன்னார். என்ன சொல்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா கேட்குறாங்கம்மா. சீரியஸாம்மா, என்னம்மா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ அவங்க அம்மாவும் விளாடாத வயன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வேலை பார்த்துட்டே கேட்டுட்ருக்காங்க. இல்லைம்மா சீரியஸாக, நீ இன்னும் ஃபோன் போட்டு கேளு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஃபோனை எடுத்து காட்டுறீங்க. சரி எப்போன்னு சொல்லிட்டு கேட்டியா? இல்லையே, நான் கேட்கலையே, ஆனால் வரேன்னு சொன்னார், எப்போன்னு தெரில அப்படின்னு சொன்னோம். மக்கு நவுறு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நவுத்திட்டு போய் ஃப்ரிட்ஜில் என்னமோ எடுத்து வச்சுட்டு அப்படியே பேசிகிட்ருக்காங்க அவங்கக்கிட்ட. நீங்கள்ம்மா என்னம்மா நீ காலையிலேயே எப்படி கத்திகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கீங்க. சரி போ, வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறாங்க. நீங்களுமே அப்படியே என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த ஃபோன் எடுத்துகிட்டு அப்படியே அங்கே ஒரு டேபிள் இருக்கும், அது மேலே வச்சுட்டு அப்படியே என்ன பண்ணுறீங்கன்னா, அப்படியே பால்கனி சைட் போகிறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அப்படியே போயிட்டு அங்கே நின்றுட்டு ஃபோன் எடுத்துகிட்டு அப்படியே நிற்கிறீங்க வெளியே. கொஞ்ச நேரம் அப்படியே காற்று வாங்கிட்டு அப்படியே ஃபோன் எடுத்து
ஆன் பண்ணுறீங்க நெட்டை. ஸோ ஆன் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு நோண்டிகிட்டு இருக்கீங்க ஃபோனை. அப்போ ஒரு மெசேஜ் யாரான்னு பார்த்தா அன்னோன் நம்பரு. யாரோ பேசுகிறாங்க உங்ககிட்ட. யாரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உள்ளே போயிட்டு ஹலோ யார் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. நீ ஒயன் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அந்த சைடு இருந்தால். ஆமாம் நான் ஒயன் தான், நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அது அப்புறம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லவோ அந்த வேர்டு எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கொஞ்சம் யோசிக்கிறீங்க. அதுக்கப்புறம் எதுவும் இது பண்ணாமல் அப்படியே விட்டுடுறீங்க. சரி நான் அப்புறமா பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணிடுறீங்கன்னா பாய் சொல்லிட்டு அப்படியே வெளியே வந்துடுறீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பர்சன் வந்து உங்களுக்கு வந்து ஓய்ன்னு சொல்லிட்டு அனுப்பிட்டே இருக்காரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு எதுவுமே பண்ணாமல் அப்படி சைலண்டாக விட்டுடுறீங்க. பட் வந்து ஆன்லைனில் தான் இருக்கீங்க. அதனால இந்த பர்சன் வந்து கால் பண்ணுறாங்க. நீங்கள் ஷாக் ஆகிடுறீங்க. ஐயோ என்னது இது கால்லாம் வருது இந்த நம்பர்லேருந்து அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக எடுத்து ஹலோ யார் நீங்கள், எதுக்கு போய் டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கீங்கன்ற மாதிரி கேட்குறீங்க. நான் டிஸ்டர்ப் பண்ணுறேனா அப்படின்ற மாதிரி இந்த பர்சன் கேட்குறாங்க. பின்ன இல்லையா, சும்மா ஓய்ன்னு சொல்லிட்டு அனுப்பிட்டுருக்கீங்க. சவுண்ட் எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. டிஸ்டர்ப் ஆகிருந்தா ஐ எம் வெரி சாரி. ஓகே இதுக்கு அப்புறம் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். நீ ஃப்ரீ ஆகிட்டேன்னா அதுக்கப்புறம் வந்து நீனே மெசேஜ் பண்ண ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாரு. நீங்கள் எப்படி கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுறீங்க. பிகாஸ் உங்கள்கிட்ட யாராவது இந்த மாதிரி சேடாக பேசினாங்கன்னா உங்களுக்கு வந்து கேட்காது மனசு. ஸோ என்ன பண்ணுறீங்க, சடனாக திருப்பி வந்துட்டு கால் பண்ணுறீங்க அந்த நம்பருக்கு. ஸோ வந்து காலும் போகுது, எடுத்துடுறாங்க. ஹலோ எதுக்கு இப்போ நீ ஃபோன் போட்ட, அதான் டிஸ்டர்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொன்னல, அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நீங்கள் வந்துட்டு ஏன்னா அது வந்து நான் ஒர்க்கில் இருந்தேன், நீங்கள் வந்து அப்படி பண்ணுவோம், நான் அது இது பண்ணிட்டேன் சாரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசுகிறாரு. நீங்கள் உங்கள் பேர் என்னன்னு சொல்லுங்கள், நீங்கள் என்ன என் மாமா பையனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிக்கிறாரு. என்ன சொல்கிறதுன்னு தெரியல அந்த பர்சனுக்கு. ஸோ அப்படியே கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு அப்படிலாம் இல்லையே, அவனோட ஃப்ரெண்டுண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. ஸோ நீங்கள் உன் ஃப்ரெண்டா, சரி நீங்கள் ஏன் என்கிட்ட பேசிகிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்கும். இல்லை சும்மா ஃப்ரெண்டாக ஆகலான்னு சொல்லிட்டு அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்களும் ஓ அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பேசிகிட்ருக்கீங்க ஜாலியாக. அப்படி பேசி முடிச்சுட்டு கட் பண்ணும் போது அந்த பர்சன் வந்துட்டு ஏய் உனக்கு ஒன்று நான் அப்புறமா பேசுகிறேன் உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாரு. நீங்கள் என்னது பேசிட்டு தானே இருந்தோம், புரியலையே எனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே வச்சுட்டு அப்படியே திரும்புகிறீங்க அந்த பால்கனிலேருந்து. அதே திருப்பி ஒரு மெசேஜ், ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா வேகமாக எடுத்து பார்க்குறீங்க. அப்போ வந்துட்டு ஐ வாண்ட் டு ஈட் ராமன் சொல்லிட்டு போட்டிருக்காரு. என்னது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திருன்னு முழிக்கிறீங்க நல்லா. பிகாஸ் அந்த மீனிங் வந்து உங்களுக்கு தெரியுது. ஸோ வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா அப்படியே வந்துட்டு இல்லை எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு போடுறீங்க. அதான் அப்படின்னு சொல்லிட்டு அதான்றாரு. நீங்கள் வந்துட்டு ஐயோ இல்லை நான் போகிறேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறீங்க. உங்களுக்கு சிரிப்பு தாங்கலை அந்த மாதிரி அனுப்பவும். ஸோ அதை பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு செம்ம கன்ஃபியூஸாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அப்படி என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே வந்துட்டு அம்மாட்ட பேசுகிறீங்க. அம்மா என்னது கோயல், என்ன எப்போ பார்த்தாலும் என்னை சாவடிச்சிட்டே இருப்பியா அப்படி கேட்க. அம்மா அப்படிலாம் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. சரி சொல்லு என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லைம்மா மாமாவுக்கு பையன் யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அப்படியே பொறுமையாக ஸ்லோவாக அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா திரும்புகிறாங்க. இல்லைம்மா கேட்குறாரு, வேறு யாரோ பேசுனாங்க நான் கால் பண்ணப்போ அதான் கேட்குறேன். அதுவா ஒரு பையன் இருக்கான். ஓ அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அப்புறம் ஒரு பொண்ணு, ஒரு பையன் ஒரு பொண்ணு, அதில் யார் மூத்தவங்கன்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அந்த பையன்தான். பையனா ஆமாம் ஏம்மா அப்படி கேட்குற அப்படின்னும். இல்லை கேட்டேன் கொஞ்சம் பெரியவங்க வயசு மாதிரி இருந்துச்சு அதான் என்னென்னு கேட்டேன். பெரிய பையன் அவன் தான் மூத்தவன், அந்த பொண்ணு சின்ன பொண்ணு தான். அவன் வந்து ஏதோ 12th என்னமோ கேள்விப்பட்டேன், 11th நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக தெரில அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அப்படியே வந்து அந்த ஃபோனை வந்து கையில் வச்சுட்டே தட்டிகிட்டே வந்துட்டு
என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே வந்துட்டு மேலே போயிடுறீங்க உங்கள் ரூமுக்கு போயிட்டு உங்களுக்கு அங்கே உட்காரவே முடியல, ஒரு மாதிரி அனலாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே மாடிக்கு போயிடுறீங்க. மாடிக்கு போயிட்டு திருப்பி நெட் ஆன் பண்ணுறீங்க. பார்த்தா திருப்பி ஒயின்னு வந்துகிட்டே இருக்கு. உங்களுக்கு செம்ம டென்ஷன் எடுக்குது. யாரா நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அப்போ கேட்டால் நான் தான் அப்படின்னு சொல்லவும் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வேகமாக உள்ளே போயிட்டு பார்க்குறீங்க. பார்த்தா அத்தனை ஓய் எழுப்பி வச்சுருக்காங்க. ஸோ நீங்களும் என்ன ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. இல்லை நான் மெசேஜ் அனுப்புறதுக்கு ரிப்ளைவே காணோம் அதுக்கு. ஸோ அதான் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அந்த ராமனை பற்றி வந்து இருக்கிறாப்புல மனுஷன். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இங்கே பாருங்கள் அந்த விஷயத்தெல்லாம் என்கிட்ட இழுத்துட்டு வராதீங்க, எனக்கு தெரியாது என்னென்னா அப்படின்னா என்னன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறீங்க. ஸோ அவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா தெரியாதா அப்படியே நீ வந்துட்டு போனேன் ஆஃப்லைன் போனேன் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அது அது வந்து அம்மா கூப்பிட்டுட்டாங்க, நான் வந்து நல்லா போனேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஸோ அந்த பர்சனும் வந்துட்டு அங்கே சிரிக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுலேயும் வாட்ஸ்அப்பில் என்ன பண்ணுறாப்புலன்னா மனுஷன் சிரிக்கிற மாதிரி அனுப்பி விட்றாரு. எதுக்கு சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. சும்மா சிரிச்சண்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் டியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஆமாம் டி அப்படின்னு சொல்லவும் உங்களுக்கு டென்ஷன் ஆகிடுது. பாருங்கள் டீலாம் சொல்கிற வேலை வச்சுக்காதீங்க, ஒய்யன்னே கூப்பிடுங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா சொல்கிறீங்க. சரிடி விடு. சரி ஒய்யன் ஓகேவா ஓகே. அவன் முடியல என்னால், இவங்க யாருன்னே தெரில, ஆனால் டி சொல்கிறாங்க. ஐயோ என்னென்ன சொல்கிறதுக்கு தெரில அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே முடிச்சுட்டு அப்படியே உட்காந்துடுறீங்க. ஸோ அப்படியே வந்துட்டு நெக்ஸ்ட் டேவும் ஆகுது. அந்த நெக்ஸ்ட் டே அப்படியே நீங்கள் நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. செம்ம டயர்டில் தூங்கிட்டுருக்கீங்க. பிகாஸ் நைட்டு சரியான வேலையாக இருந்திருக்கும். வீட்டெல்லாம் எடுத்து போட நீங்களும் க்ளீன் பண்ணியிருப்பீங்க அம்மா கூட சேர்ந்து. ஸோ அதனால் செம்ம டயர்டில் தூங்கிட்டுருக்கீங்க. அப்போது உங்கள் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு யாரோ உள்ளே வராங்க. நீங்கள் நல்லா குப்புறக்க படுத்துட்டு தூங்கிட்டுருக்கீங்களா. ஸோ அப்படியே வந்துட்டு அந்த பர்சன் வந்துட்டு உள்ளே வராங்க. வந்தால் உங்களை பார்க்குறாங்க. உங்களை பார்த்துட்டு அப்படியே பேக் சைட்லேருந்தே பார்த்துட்டு வா யாரா இப்போ இப்படி இருக்காளே யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் அப்படியே பக்கத்தில் வராங்க. நீங்கள் அப்படியே தான் தூங்கிட்டுருக்கீங்க, அவங்களுக்கு எதுவுமே தெரியல. ஸோ அப்படியே நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. அப்படியே வந்துட்டு அந்த கட்டில் வந்து உட்காந்துக்கிறாங்க பெட்டில். ஸோ உட்காந்துட்டு அப்படியே வந்துட்டு அவரோட ஒரு ஹேண்டை எடுத்து அவங்க ஹிப்பில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. நீங்கள் என்ன பண்ணீங்க, டப்புனு எந்திரிச்சிடுறீங்க. ஸோ எந்திரிச்சிட்டு யாருங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துடுறீங்க செம்மையாக. ஏய் கத்தாத வாயை மூடு அப்படின்னு சொல்லிட்டு வாயை மூடிட்டு அப்படியே உங்கள் மேலே லேடாயிடுறாரு. நீங்கள் அப்படியே செம்ம ஷாக்கு, உங்களுக்கு பக்கம் ஹார்ட்லாம் அப்படி அடிக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஏந்திரிங்க மேலே இது யாராவது வந்தாங்கன்னா தப்பாக நினைப்பாங்க, ஏந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. உங்களுக்கு அந்த வாய்ஸ் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குது. அப்புறம் அவங்களுக்குமே உங்களோட வாய்ஸ் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குது. அப்படியே வந்து போகிறீங்க, அந்த ஹேண்டையும் எடுத்துடுறாங்க. ஸோ மேலே இருந்து வீங்குறீங்க சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஓகே வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மல்லிக்கட்டி அப்படியே எழுந்திரிச்சிட்றாரு. ஸோ நீங்களும் அப்படியே மூச்சு வாங்கிட்டு உட்காந்துருக்கீங்க. எதுக்கு நீங்கள் யார்? நான் வந்து இப்போ தான் வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்தீங்களா? அதுவும் நான் யாருன்னு கேட்டேன், வீட்டுக்கு வந்தான்ட்ருக்கீங்க அப்படின்னு கத்துறீங்க. இல்லை நான் வந்து அவங்க அம்மாவோட அண்ணனோட பையன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. எங்கள் அம்மாவோட அண்ணனோட பையனா மாமாவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஷாக் ஆகிறீங்க. அப்படி என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அப்படியே ஷாக் ஆகிடுறாப்புல மனுஷன். ஸோ அப்படியே ஷாக் ஆகிட்டு நீ அத்தை பொண்ணா? அத்தை பொண்ணாவா? அத்தை பொண்ணே தான். நீங்கள் வந்து நேற்று வாட்ஸ்அப்பில் பேசுனீங்க தானே என்கிட்ட? ஆமாம் பேசினேன், நான் தான் பேசினேன். அது வந்து
என்னது வந்து போய் நீங்கள் அப்போலாம் பேசிகிட்டு இருப்பீங்க எல்லாட்டையும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்த ஆரம்பிச்சிடுறீங்க. ஆச்சு மூச்சுன்னு கத்த ஆரம்பிச்சிடுறீங்க. ஸோ அவங்க அம்மாவும் கீழேருந்து கொடுக்குறோன்னு ஓடியாந்து ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கதை பட்டுன்னு தொடங்குறாங்க. நீங்கள் வந்துட்டு அப்படி தெரிச்சிடுறீங்க. ஐயோ ஐயோ அப்படின்ற மாதிரி உருண்டு போய் கீழே வந்துடுறீங்க. வந்துட்டு அப்படி கீழே தான் படுத்து கிடக்கீங்களா? அவங்க அம்மா அப்படி கதை தோத்துட்டு வந்துட்டு ஒயினு என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஜங்குக்கு சரியான சிரிப்பு. ஆமாண்டா அது நம்ம ஜங்குக் தான். அப்படியே சிரிச்சுட்டு உட்காந்துருக்கா. தம்பி என்னாச்சுன்னு இப்படி சிரிச்சிட்டு இருக்கீங்க? அது வந்து ஒன்றும் இல்லை, நீங்கள் போங்க, நான் கூப்பிட்டு வரேன், அவள் வந்து ரெஸ்ட் ரூம் போயிருக்கா, வந்துடுவான். அப்படியா சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் போயிடுறாங்க எதுவும் தெரியாமல். அப்படியே ஜங்குக்கு உட்காந்து செம்மையாக சிரிச்சிட்ருக்கான். நீங்கள் அம்மா போச்சு வலிக்குது, எனக்கு ஆல்ரெடி உடம்புலாம் வலிக்குது, இதில் இவனுங்க வேறு இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பொறுமையாக இடுப்பை பிடிச்சிட்டே இருந்திருக்கிறீங்க. அதனால சுத்தமாக முடியல. கீழே வேறு உருண்டு போய் விழுந்திருப்பீங்களா? ஸோ சரியான பெயின். ஸோ அப்படியே வந்துட்டு எந்திரிச்சு வந்து அப்படியே வந்து குப்பரக்க படுத்துடுறீங்க. அவங்களால சுத்தமாக முடியல. ஸோ அப்படியே வந்து படுத்துருக்கீங்களா? நீங்கள் வந்துட்டு எப்படின்னா இப்போது வந்து லைட்டாக சாரீ கட்டின மாதிரி தான் இருக்கும். பட் வந்து நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷப்பாக ஆகணும். ஸோ நேற்று கட்டின சாரீ தான், அதனால கொஞ்சம் வந்துட்டு க்ரேஸியாக இருக்கும் உங்கள் ட்ரெஸ்ஸு. ஸோ அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி வந்து கலைஞ்சிருக்கும் உங்கள் ட்ரெஸ்ஸு. ஸோ அதை வந்துட்டு லைட்டாக உங்கள் ஹிப் வந்து ரிவ்யூ ஆகும். அப்படியே அந்த அந்த இடத்துல தான் கரெக்டாக உங்களுக்கு ஹேண்டை வச்சு வந்து படுப்பீங்க. படுத்த உடனே கை வலிக்குதுன்னு சொல்லிட்டு எடுத்துருவீங்க. ஸோ அப்படியே உங்கள் ஹிப் வந்து நல்லாவே ரிவ்யூ ஆகுதா. ஜங்குக்கு வந்து அங்கேயே வச்ச கண்ணை வாங்காமல் அங்கேயே பார்த்துட்ருக்காப்புல மனுஷன். ஸோ வந்துட்டு அவர் வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா ஏன் ஹிப்பு வலிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. பண்ணுறதும் பண்ணிவிட்டு வலிக்குதா வேறையா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நெறிஞ்சிட்டே கேட்குறீங்க. எனக்கு என்ன தெரியும்ன்றது, சாரி நான் எதுவும் பண்ணல, நீ தானே போய் உருண்டு விழுந்த அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. சரி சரி ரொம்ப வலிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குவோம். ஆமாம் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கத்துறீங்க. சரி வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அப்படி என்ன பண்ணுறாருன்னா அப்படியே வந்துட்டு எந்திரிச்சு வந்து அவங்க பக்கத்தில் உட்காந்துட்டு அப்படியே அவர் ஹேண்டை வச்சு அவங்க ஹிப்பில் வந்துட்டு அப்படியே வந்து மசாஜ் பண்ணி விடுறாரு. உங்களுக்கு செம்ம ஷாக்கு. ஹேண்டு வந்து செம்ம ஜில்லுன்னு இருக்குது. லைட்டாக வந்துட்டு மூன் பண்ணிடுறீங்க. ஸோ அந்த சவுண்ட் கேட்டு அப்படியே ஸ்டாப் ஆகிடுறாரு. பண்ணியா நான் எதுவும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொல்கிறீங்க. எதுவும் சொல்கிற சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே வந்துட்டு திருப்பி வந்து பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ நீங்கள் வந்து அப்படியே வந்துட்டு ஆமாம் இப்போ தான் எனக்கு ஏதோ கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஸோ அவரும் அப்படியே ஸ்மெட் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு பண்ணிகிட்ருக்காரு. அப்படியே வந்துட்டு போதும் எனக்கு கை வலிக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே எந்திரிச்சு வந்து உட்காந்துக்கிறாரு. அப்படியே வந்து நீங்கள் அப்படி பொறுமையாக எந்திரிக்கிறீங்க. தேங்க்யூ அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா வேகமாக எழுந்திரிச்சு நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விறுவிறுன்னு உள்ளே போகிறீங்க டவல் எடுத்துகிட்டு. அவர் அப்படியே சிரிச்சிட்டே அப்படியே வந்துட்டு எழுந்திரிச்சு வெளியே போயிடுறாரு. நீங்கள் அப்படியே ஃப்ரெஷ்ஷப்பாக ஆகிற இடத்துக்கு உள்ளே போயிட்டு என்ன நடந்துச்சு நீங்கள் என்ன சொல்கிறதுன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிரரை பார்த்து பேசிகிட்ருக்கீங்க. உண்மையிலேவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி கேட்டுட்ருக்கீங்க செம்ம ஷாக்கில். ஸோ அப்படியே வந்துட்டு என்னென்னா அதான் கை வச்சு அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஸோ அது செம்ம ஷாக்கு உங்களுக்கு. அந்த ஷாக்கில் தான் நீங்கள் இருந்திருப்பீங்க. ஸோ அதனால வந்துட்டு அப்படியே வந்துட்டு பேசிவிட்டு பரவாயில்ல ஏன்னா நமக்கு பெயின்னு சொல்லிட்டு தானே அவர் இது பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படியே முடிச்சுட்டு அப்படியே சாரீ கட்டிட்டு அப்படியே வெளியே வரீங்க. அந்த சாரீ கலர் வந்து இந்த தம்ப்லைனில் இருக்குல்ல, ஸோ அந்த சாரீ தான். அதை அப்படியே வேர் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வரீங்க. செம்ம அழகாக இருக்கீங்க வேறையா. ஸோ அப்படியே வந்துட்டு கீழே இறங்கி வரீங்க. ஜங்குக்கை பார்த்தா ஜங்குக்கு வந்துட்டு கீழே அப்படியே வந்துட்டு அத்தை கூட தான் பேசிகிட்டு இருக்காப்புல. ஸோ நீங்கள் அப்படியே பொறுமையாக உங்கள் ஹேரெல்லாம் சரி பண்ணிக்கிட்டே போகிறீங்க கீழே. உங்கள் அழகை பார்த்து அவர் மயங்கிட்டார். ஸோ அப்படியே வாயை போட்டு உங்களே தானே பார்த்துட்ருக்காரியா. உங்கள் அம்மா வந்துட்டு ஜங்குக் தம்பி
ஜங்குக் தம்பி, ஆ சொல்லுங்க அத்தை, என்னப்பா அப்படி பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க. இல்லை அத்தை, அது வந்து தெரியுது தெரியுது, பார்த்து தம்பி, யாரும் எடுத்துகிட்டு போக மாட்டாங்க, ஏன்னா அது உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அவங்க பட்டுன்னு திரும்பி பார்க்குறாங்க அம்மாவை. அவங்க அம்மா அப்படியே சிரிச்சுட்டு இப்படி உள்ளே போயிடுறாங்க கிச்சனுக்குள்ளே. என்ன அத்தை இப்படி பேசுகிறாங்க, சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே சிரிச்சுட்டு அப்படியே உட்காந்துருக்கான். அவங்கள பார்த்து அப்படியே ஸ்மெக் பண்ணுறான். நீங்கள் அப்படியே ஹேர் ஃப்ளிப் பண்ணிகிட்டே வருவீங்களா, அதை பார்த்தோன்னே கொஞ்சம் ஸ்டெக் ஆகிட்டு அப்படியே வந்துட்டு நிற்கிறீங்க. இந்த பையன் வேறு நான் கொண்டுட்ருக்கானே, பார்வையாலே எப்படி கொள்கிறான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே கீழே வரீங்க. அப்படியே வந்தால் ஜங்குக்கு அப்படியே வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா, என்னடி என்ன ரொம்ப பண்ணிகிட்ருக்கா, நான் என்ன பண்ணேன், நீ தான் ரொம்ப பண்ணுற, நான் தான் சொன்னேன் போடா அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. அப்படியே இழுத்து பிடிச்சி பக்கத்தில் உட்கார வச்சுறாரு. நீங்கள் பாரு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு, ஓகே என்னை விட அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஸோ இப்படியே அடித்து பிடிச்சிட்டு இருக்கீங்க. ஸோ உங்கள் அம்மா வந்துட்டு வராங்க. அப்படி சைலண்ட் ஆகிடுறீங்க 2 பேரும். ஸோ அப்படியே சைலண்ட் ஆகிட்டு, அம்மா நான் வந்து கொஞ்சம் பால்கனி போய்ட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறீங்க. அத்தை நானும் போய்ட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே தங்கக்கு வந்துருக்கலாம், வைக்கவே இல்லாங்க. ஸோ அவங்க அம்மா வந்து பார்த்து சிரிக்கிறாங்க. நீங்கள் தங்கக்கு பார்த்து கையை பிடிச்சி வேகமாக எடுத்துகிட்டு போகிறீங்க பால்கனி சைடு. எங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா, நான் சொல்கிறேன் பின்னாடி என்ன எந்திரிச்சு சொல்கிறேன், அம்மா என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அத்தை என்ன நினச்சானே நான் வந்துச்சு, அவங்க தான் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க, நீ எந்துன்னு அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் செம்ம ஷாக்கு. நான் வந்துன்னு சொன்னாங்களா, ஆமாண்டி, நீ வந்து அம்மாட்ட போய் கேட்டு பாருப்போ. இல்லை எனக்கு புரியல. நீ எந்துன்னு சொன்னாங்கடி அம்மா, ஓகேவா, ஐ மீன் எனக்கு அத்தை, உனக்கு அம்மா. இங்கே பாரு, இந்த மாதிரிலாம் பேசுகிற வேலை என்கிட்ட வச்சுக்காத. மயிறு, நான் சொல்லடி, உங்கள் அம்மா தாண்டி சொன்னாங்க, இவன் என் அத்தை தான் சொன்னாங்க அப்படின்னவும் நீங்கள் அப்படியே ஜங்குக்கே பார்த்துட்ருக்கீங்க, அவன் ஐஸே பார்த்துட்ருக்கீங்க. அவனுமே அப்படியே ஸ்டாப் ஆகிடுறான். அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு என்ன பண்ணலாம், அவங்க அப்படியே அந்த கம்பியோடு வச்சு அப்படியே லாக் பண்ணுறான். ஸோ அப்படியே நீங்கள் அப்படி பார்த்துட்ருக்கீங்க. ஐ கான்டாக்ட் கொஞ்சம் நேரம் போகுது. இப்போது நீங்கள் அப்படியே வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, கண்ணை லைட்டாக சிமிட்றீங்களா, அதில் வந்துட்டு ஜங்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிட்டு என்ன பண்ணுறான்னா அப்படியே பொறுமையாக அவங்க லிப்ஸை பார்க்குறான். நீங்களும் அதை பார்க்குறீங்க, அவங்க தான் பார்க்குறேன்னு தெரியுது அவங்களுக்கு. ஸோ என்ன பண்ணுறீங்க, ஜங்குக்கு பிடிச்சி தள்ளி விடுறீங்க. பட் அவங்கள பிடிச்சி இழுத்து அப்படியே வந்து லிப் லாக் பண்ணுறான். ஸோ அப்படியே லிப் லாக் அப்படியே ரொம்ப கொஞ்சம் லென்த்தாக போகுது. உங்களால் சுத்தமாக மூச்சு விட முடியல. உடனே என்ன பண்ணுறீங்கன்னா அவனோட செஸ்ட்டில் வந்து அடிக்கிறீங்க. உங்களால் சுத்தமாக முடியல, மூச்சு விட முடியல. ஸோ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா வேகமாக அடிக்கிறீங்க. அவனை அப்படி விட்டுட்டு, என்னடி எடுத்துட்டா, என்ன எடுத்துட்டா, என்னால் முடியல தெரியுமா, முடிஞ்சிருந்தா இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சொல்கிறீங்க. இல்லை அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் ஜங்குக்கு அப்படியே அவங்க இப்போ பிடிச்சி க்ளோஸ்அப்பில் எடுத்து, உனக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியும்டி, நேற்று என்கிட்ட பேசும்போதே உங்ககிட்ட நேற்று பேசும்போதேவா, புரியல, உனக்கு புரியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. நீங்கள் நம்ம அப்படியே ஹக் பண்ணுறீங்க. உங்களுக்கு செம்ம ஷாக்கு, என்னடா அது நடக்குது அப்படின்னு ஒரே குழப்பம். ஸோ அப்படி 1 year கழித்து பார்த்தா ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன். யாருக்கடான்னு பார்த்தா அவங்க 2 பேருக்கும் தான். செம்ம ஷாக்கில் நானே ஷாக் ஆகிட்டேன். அப்படியே வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஓகே சொல்லியிருப்பீங்க. அப்புறம் அந்த இயர் ஃபுல்லாக நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணியிருப்பீங்க. உங்கள் ஃபேமிலிக்கும் தெரியும், உங்கள் 2 பேரும் ஃபேமிலிக்கும் தெரியும். ஸோ அதை தெரிஞ்சு போய் என்ன பண்ணிடுவாங்க, அவங்களே வந்துட்டு சொல்லலான்னு தான் இருப்பாங்க. ஸோ வந்துட்டு நீங்களே லவ் பண்ணதை பார்த்துட்டு ஸோ அப்படியே மேரேஜ் பண்ணி வச்சுருப்பாங்க. உங்களுக்கும் ஓகேன்னு சொல்லியிருப்பாங்க. ஜங்குக்கு ஆல்ரெடி ஓகே தான். ஸோ அதனால் அவர்கிட்ட எதுவும் கேட்கல. ஸோ அப்படியே வந்துட்டு மேரேஜும் நடந்திருக்கும். இப்போ நம்ம அதில் தான் வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு உங்களுக்கே தெரியும். ஸோ நீங்களே இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பாய், லவ் யூ ஆல் குயின்ஸ்.